ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சாதத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த சாதத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும். இதில் கொஞ்சம் வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் அரைக்கும் போது ஜஸ்ட் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதை அரைக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கிரைண்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை பவுடர் ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரையை ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாதத்தோட மிக்சிங் ஃபுல்லாக கோதுமை மாவு, இந்த சர்க்கரை ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவோட இந்த டோ போல் கொண்டு வந்துடலாம். இது கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2-3 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு டோவாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்த அப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு வைப்போம் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை இந்த மாதிரி ஒரு 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து இப்போ இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக பண்ண வேண்டாம், நம்ம மாவு தேய்க்க போகிறது கிடையாது. இப்படி வச்சு இதிலிருந்து இந்த மாதிரி கிராஸில் இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நீளமாக இருக்கணும். அந்த கட் பண்ணுற சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கணும். பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக இப்படி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சிடலாம். சாதம் மீதியாக இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பச்சரிசி சாதத்தில் செஞ்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா பொறுமையாக வேக விடலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வெந்து வரும். இல்லைனா மேலாக்க மட்டும் வெந்திருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் சாப்பிட்லாம். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு அதே போல் சாதம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இங்கே சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம அதிகமாக அதுக்கான அந்த கோட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும். லாஸ்ட் டைம் நான் ஏற்கனவே நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கையில் படாமல் பிசைகிறதுக்கு நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான டைப்பில். அந்த மாதிரி தான் இது. நம்ம மிக்சியில் செய்யும் போதும் இந்த மாதிரி சாதத்தோட ப்ளஸ் கோதுமை மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், லைட்டாக கோதுமை மாவு நம்ம அளவு பார்த்து போடணும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கும் போது அந்த குவான்டிட்டி கரெக்டாக போட்டுடலாம். ஆனால் இது நம்ம சாதம் அரைச்ச அப்புறமா கொஞ்சம் கோதுமை மாவு சேருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னா எடுத்துருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணோம்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளுக்கு இருக்கிற மாவு எடுத்து இது மேலே வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக நம்ம மாவு சேர்த்துட்டு இப்படி தேய்ச்சா போதும். மற்றபடி ரொம்ப நேரம் பிசைய வேண்டிய கிடையாது. நார்மலாக நம்ம பிசைகிற மாதிரி. ஏன்னா மிக்சியிலேயே நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கிச்சு. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா ரவுண்ட் பண்ணி இப்படி பொறுமையாக நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். பூரி மாவை நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி இதில் நம்ம பூரி செய்ய போகிறோம். இப்போ நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி சைஸில் தேய்ச்சிட்டு நான் இந்த சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுப்பு மேலே கடாயை வச்சு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த பொரியை போட்டு இப்படி நல்லா பொரித்து எடுத்தோம்னா சூப்பராக சாதத்தில் நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான பூரி ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க ஒரு சில டைமில் சாதம் சாப்பிட அடம்பிடிக்கிறாங்க, அவங்க பூரி விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு நம்ம அந்த சாப்பாடு ஊட்டணும்னு நினைக்கிறது கொஞ்சம் சாப்பாடோடு
சேர்த்து அந்த பூரியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க, சாதம் சாப்பிட மாட்டாங்க, பூரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுத்த ரெசிபிக்கு அதே போல் சாதமை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சாம்பார் இல்லைன்னா ஏதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சைட் டிஷ்க்கு வந்து நல்ல கறி போல் வச்சுருக்கோம், திக்காக வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை ஃப்ளஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ப்ளஸ் கொஞ்சம் கோதுமை மாவு இந்த கன்சிஸ்டன்சியை திக் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுருக்கீங்க, ஒரு குழம்பு வகையோ இல்லை ஏதாவது ஒரு பொரியலோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம இதில் அதை போட்டு செய்யும்போது என்ன ஆகுனா, நம்ம இப்போ சப்பாத்தியில் வந்து இப்படி ஆலு பரோட்டா, உருளைக்கிழங்கு பரோட்டா, கோபி பரோட்டா அந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த டேஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் இதில் வேக வச்ச ஏதாவது ஒரு பொரியல் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போது அது வந்து அதோட டேஸ்ட்டில் வந்துடும். அப்போ அந்த ஃப்ளேவரோட சேர்த்து நமக்கு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் கோதுமை மாவு தடவி இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி மாவை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொண்டு வந்த அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிச்சு இதிலேருந்து நான் வந்து நல்ல ஒரு பரோட்டா மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நல்லா பொறுமையாக வந்து நம்ம கையில் இப்படி ஷேப் பண்ணி அதுக்கப்புறமா இது தேய்ச்சி பரோட்டா செஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் கோஸு பொரியல், காலிஃப்ளவர் பொரியல் இல்லை ஏதாவது கிரேவி இல்லை ஏதாவது வந்து ஒரு கூட்டு அந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி செய்யலாம். நம்ம அரைச்சி செய்யும் போது குழந்தைங்க அந்த காய் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணாமலும் அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. அதோடு வந்து அது வேக வச்சு நம்ம இதில் சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக சேர்க்கும் போது வேறு மாதிரி ஃப்ளேவர் வரும். அது ஏற்கனவே நம்ம சமைச்சி வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா வந்து சைஸாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி இது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறேன். மாவு வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம சாதம் அரைச்ச அப்புறமா அதில் சாம்பார் நம்ம சேர்த்ததுனால தான் அந்த தண்ணியோட குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுது. அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி செஞ்சதில் பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து நம்ம மாவோட ப்ளஸ் கோதுமை மாவு மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுருந்தோம். இப்போ இதில் வந்து அரிசி மாவு ப்ளஸ் சாம்பார் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அந்த கோதுமை மாவு வந்து மாவு ரொம்ப வந்து இலங்கின மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டு 2 பக்கமும் பரோட்டாவை நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக டேஸ்டியாக நமக்கு சாம்பார் பரோட்டா ரெடி ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு சின்ன சின்ன பபிள்ஸாக வந்து அப்புறமா 2வது சைடும் அதே மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வெரைட்டி பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிஷ்க்கு ஒரு சின்ன பாத்திரம் அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் சர்க்கரையை மட்டும் சேர்த்து அதை வந்து கேரமலைஸ் மட்டும் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து கேரமலைஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்சு இதை நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சைட்லேருந்து ஆகிட்டே வரும், நடுவில் வந்து அப்படியே நிற்கும். அதனால் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து இது சூடாக ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் ஊற்றிடுங்க. தட்டில் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிடுங்க. அதுக்கப்புறமா இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இது நல்லா காஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு சாதம், கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச அப்புறமா நமக்கு இதோட கூடவே கொஞ்சம் நான் ஏடல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாதத்தோடு சேர்த்து நம்ம ஏடலையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் வந்து ஊற்றி பால் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சிருக்க இந்த சாதம், பாலோட அந்த ஏடல் இது ரெண்டுத்தையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். பால் ஏடல் நம்ம சேர்த்து செய்யும் போது கண்டிப்பாக இது ரொம்ப அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து இதை கொதிக்க வைக்கலாம். கொதித்து வந்து இது கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டான திக்காக வரணும். ஏன்னா நம்ம பால் தான் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து சாதம் அதோட கூட சர்க்கரை தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிருந்தோம். அதனால் இப்போ இந்த மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இப்படி வந்து நல்லா கொதித்து கெட்டியாக வந்த அப்புறமா இதை பார்க்க வந்து அப்படியே ரபடி மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கேரமலைஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து உடச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு குட்டி குட்டியாக
இந்த மாதிரி உடச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி பரிமாறிட்டு அதில் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாலோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அப்லோட் பண்ண இந்த எல்லா ஃபுட்லேயும் உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.